சார் வணக்கம். மேம் வணக்கம். அண்ட் வெல்கம் டு சேரன் அகாடமி. வெல்கம் டு சேரன் டாக்ஸ். அதாவது நீங்க இங்க வந்து உங்களுடைய பொன்னான நேரத்த எங்க கூட செலவிடுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் நெறைய விஷயங்கள் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய கம்யூனிட்டி மூலியமா நீங்க என்னென்ன மாரியான விஷயங்கள் மக்களுக்கு நல்லது பண்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். ஸோ முதல்ல எல்லா கெஸ்ட்டுகிட்டயும் நாங்க கேட்குற முதல் கேள்வி, நீங்க யார்? அனுபூதி ஏ அப்படிங்கிறது என்ன? அதுக்கும் முன்னாடி நீங்க எப்படி இந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்றீங்க? உங்களுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி உணர்ந்திருக்கேன், நான் ஒரு தற்குறிங்க ஆக்சுவலா. தற்குறி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, தன்னை தானே உணர்ந்தவன நான் தற்குறி அப்படின்னு சொல்றேன். மனிதர்கள்ல வந்து 3 வகை இருக்கிறாங்க. அதாவது தன்னுடைய புலன்களால, தன்னுடைய அனுபவங்களை கொண்டு, தன் வாழ்க்கையில டெய்லி சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதிலிருந்து நல்லது கெட்டத புரிஞ்சுகிட்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்கள நான் வந்து அனுபவசாலின்னு சொல்லுவேன். அப்படிதான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். என்னுடைய அனுபவத்தில எப்படி நடந்தது தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா நாங்க அவங்கள எப்படி பார்ப்போம்னா, அவங்கள ஒரு சோம்பேறின்னு பார்ப்போம். ம். ஸோ நான் அவங்கள வந்து சோம்பேறியா தான் அடையாளப்படுத்துறேன். ஏன்? ஏன் அப்படின்னா, சோம்பேறி அப்படின்னா அத டீகோட் பண்ணீங்கன்னா, சோம்பல் ஏறியவன். சோம்பல் அப்படிங்கிற விஷயம் தன்னுடைய கழிவுகள தன் மேலே பூசிக்கொள்பவன சோம்பேறின்னு சொல்றோம். அப்படி தன்னுடைய கழிவுகள் அப்படின்னா என்ன? என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நல்லது கெட்டத வச்சு மட்டும் என் வாழ்க்கையில இது சரி, இது தவறுன்னு முடிவு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அவன் அனுபவசாலி. அவன நான் சோம்பேறி அப்படின்னு சொல்றேன். அது வந்து ஒரு மாரி அ நெகட்டிவான ஒரு சாயல் பூசின மாரி இருக்கு. அது 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 நெகட்டிவ் இல்ல. அதோட எதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, உன் வாழ்க்கையில ஒரு முடிவ நீ எடுக்கிற அப்படின்னா, உனக்கு நடக்கிறது மட்டுமே உலகம்னு நம்ம நினைக்கக்கூடாது. உலகம் வந்து ரொம்ப பெருசு. ம். நான் அப்படிங்கிறத தாண்டி ஒரு குடும்பம் இருக்கு. குடும்பம்ங்கிறத தாண்டி வீட்ட விட்டு வெளியில வந்தோம்னா, நம்ம வீடு மாரி பல வீடுகள் இருக்கு. பல வீடுகள் சேர்ந்த ஊர் இருக்கு. பல ஊர்கள் சேர்ந்த கிராமங்கள் இருக்கு. பல கிராமங்கள் சேர்ந்த மாநிலங்கள் இருக்கு, மாவட்டங்கள் இருக்கு. இப்படி உலகம் வந்து விரிஞ்சுக்கிட்டே போகும்பொழுது, ஒரு மனிதன் இந்த உலகம் முழுக்க தன்னுடைய விழிப்பு நிலைய வளர்ந்து வாழ்ந்தா தான் ஒரு பூரணமான மனிதனா வாழ முடியும். அப்ப மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது சாதாரண வாழ்க்கை கிடையாது. மனிதனா இந்த பூமியில நம்ம எப்படி பொறந்தோம்? எப்படி வாழணும்? எப்படி கடைத்தேற்றம் அடையணும்? அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் இருக்கு. அப்போ ஒரு மனிதன நாங்க எதனுடைய அடிப்படையில அளவுகோல் பண்றோம் அப்படின்னா, பேசிக்காவே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தத்துவ ரீதியா அணுகணும். தத்துவ ரீதியான ஒரு அணுகுமுறையோடு ஒரு மனிதன் வாழும்பொழுது தான், ஒரு முழுமையான பரிணாமத்தை நோக்கி ஒரு மனிதன் முன்னேற முடியும். அப்ப நாங்க ஒரு மனிதனுக்குன்னு இப்போ ஒரு டேபிள்னு எடுத்துட்டோம்னா, அந்த டேபிளுக்கு 4 கால் இருக்கணும். மேல ஒரு மேசை இருக்கணும். மேடு பள்ளம் இல்லாம இருக்கணும். அப்பதான் அது மேல ஒரு பொருள வச்சோம்னா, சரி சமமா நிக்கும். அதுக்கு எப்படி ஒரு பிரின்சிபல் இருக்கோ, அதே மாரி ஒரு மனிதனுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. அந்த பிரின்சிபல வந்து நாங்க அனுபூதி அப்படின்னு சொல்றோம். அந்த அனுபூதி அப்படிங்கிறது அணு, பூதம், தீ. ஒரு மனிதன் எப்படி உண்டானான் அப்படிங்கிறத, இந்த அனுபூதிங்கிற தத்துவ ரீதியில நாங்க மனிதன அணுகுறோம். சரி. இப்போ எந்த ஒரு மனிதனையும் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த அனுபூதிங்கிற தத்துவ ரீதியில அணுகும் பொழுது, அந்த மனிதன் யார் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். ஸோ நான் யார் என்பது உணர்றத விட, ஒவ்வொரு மனிதனும் தான் யார் என்பத உணரக்கூடியத நோக்கி தான் ஒரு மனிதனுடைய பரிணாமமே இருக்கு. இப்போ சார் சொன்னதுல சோம்பேறி அதுல வந்து ஒரு கான்ட்ரவர்சியா இல்லையா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். இத வந்து ஒரு விஷயம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு மனுஷன் தனக்கான சொல்யூஷன் என்னங்கிறத கண்டறியணும். தனக்கு ஒரு தீர்வு வேணுங்கிறதுக்காக கூட இன்னொருத்தர நாடக்கூடாது. ம். ம். அப்பதான் அவன் வந்துட்டு மனிதனுக்கு வந்து பொதுவா வந்துட்டு 18 கூறுகள், 6 அறிவு 18 கூறுகள்னு நம்ம உலகம் முழுக்க வந்துட்டு 12 கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டாங்க. ரிசர்ச் பண்ணி எல்லாருமே ஏத்துக்கிட்டோம். ஆனா நாம என்ன சொல்றோம்னா, மனிதனுக்கு வந்து 18 கூறு இருக்கு. 6 அறிவு அது 18 கூறா விரிஞ்சிருக்குன்னு சொல்றோம். அப்போ முதல் 6 அறிவு வேலை செஞ்சவங்கள நாம என்ன சொல்றோம்னா, அனுபவம் முழுமை பெற்றவங்க. அப்போ எனக்கான சொல்யூஷன் எல்லாமே எனக்கு தெரியணும். என் உடலுக்கு வந்துட்டு ஒரு நோய் வருதுன்னா, நோய் வராம தாக்குறதுக்கும் சரி, நோய் வந்தா அதை எப்படி தீர்க்கணும்? அதேபோல எனக்கு வந்துட்டு ஒரு குடும்ப சிக்கல் இருக்கு. இல்ல பண பரிவர்த்தனை இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி எனக்குள்ள இருக்கக்கூடிய 6 அறிவுக்கு நான் வந்து சொல்யூஷனுக்கு இன்னொருத்தர நாடி நிக்கக்கூடாது. இப்ப 6 அறிவு என்னன்னு முதல்ல தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன அறிவா இருக்கும் 6 அறிவுன்னு? அ நீங்களே சொல்லிடுங்க. ஓகே. அதாவது 6 அறிவு அப்படிங்கிறது கண்ணால பார்க்கக்கூடியது ஒரு அறிவு. காதால கேட்கக்கூடியது ஒரு அறிவு. வாயால பேசக்கூடியது ஒரு அறிவு. மூக்கால நுகரக்கூடியது ஒரு அறிவு. உடம்பால தொட்டு உணரக்கூடியது ஒரு அறிவு. இந்த 5 புலன்கள் மூலமா உணரக்கூடிய 5 அறிவு இருக்கு. ஆனா மனிதன் 5 அறிவு ஜீவராசி இல்ல.
6 அறிவு உள்ளவன் சொல்கிறோம். அப்போ அந்த 6வது அறிவு என்ன அப்படின்னு நம்ம போய் வெளியில் ஒருத்தர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவோம். பகுத்தறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து புரிஞ்சுக்கிறது அப்படின்வாங்க. இப்போ நல்லது கெட்டது என்னப்பா அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா, இல்லை எது நம்மளுக்கு நல்லது கொடுக்கும், எது நம்மளுக்கு தீமை கொடுக்கும், இல்லை ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லு அப்படின்னு கேட்டுருந்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு கல்லை நம்மளால் சாப்பிட முடியாது, ஆனால் ஒரு சாப்பாடை என்னால் சாப்பிட முடியும். அது நீ எப்போ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, நான் சின்ன வயசில் கல் எடுத்து வாயில் வச்சேன், எங்கள் அம்மா என்னை அடித்தாங்க, அப்போ நான் கல் சாப்பிடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பாடு எனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க, அப்போ சாப்பாடு நமக்கு ஒத்துக்கும் போல இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் வந்த அனுபவங்களை வச்சு இது நல்லது கெட்டது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அதை பகுத்து பார்க்குறது பகுத்தறிவு. அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பகுத்தறிவு தான் ஒரு மனிதனுடைய 6வது அறிவு. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், சரி ஒரு மாடு இருக்குது, மாடுக்கு புல்லை போட்டால் சாப்பிடுமா, கல்லை போட்டால் சாப்பிடுமா? அதுவும் புல்லை தான் சாப்பிடும். அப்போ அதுக்கும் பகுத்தறிவு இருக்குல்ல, அதுவும் கல்லை சாப்பிடாது. அப்போ ஒரு மாட்டுக்கு கூட எது நல்லது கெட்டதுன்னு தெரியும் பொழுது மாடு 5 அறிவு ஜீவராசி, மனிதனுக்கு 6 அறிவு. அப்போ அந்த பகுத்தறிவு எப்படி மனிதனுடைய 6வது அறிவு ஆகும்? அப்போ 6வது அறிவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, ஆமாம் இல்லை, அப்போ பகுத்தறிவுங்கிறது 6வது அறிவு இல்லையா? பகுத்தறிவு 6வது அறிவு இல்லை. அப்போ மனிதனுடைய 6வது அறிவு என்னன்னே நம்மளுக்கு இன்னும் தெரியலன்னா நாம் எப்படி நம்மளை புரிஞ்சிக்க முடியும், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியும்? அப்போது அந்த 6வது அறிவு என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு ஒரு மனிதன் தத்துவ ரீதியாக தன்னை அணுகணும். அப்போ நம்ம மனிதன் எப்படி பிறந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது, தந்தையின் வித்து தாயின் சத்து கொண்டு கருவில் வளர்க்கப்படுகிறது குழந்தை, உலக மக்கள் அனைவருக்கும் உச்சியில் ஏற்றப்படுகிறது தீபம், அந்த தீபத்தை அணையாமல் காத்து கொண்டிருக்கிறது காற்று. இது ஒரு தத்துவத்தினுடைய விளக்கம். இப்போ இதில் என்ன சொல்லப்படுதா, தந்தையின் வித்துன்னு சொல்கிறோம். தந்தையின் வித்து அப்படின்னா நம்மளுடைய பரம்பரையினுடைய உயிர் அணு. நம்மளுடைய இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் டிஎன்ஏ மூலக்கூறால் தான் நம்மளுடைய முழு சரீரம் உருவாயிருக்கு. அப்போ அந்த டிஎன்ஏவை நம்ம டீகோட் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய அந்த டிஎன்ஏ 90% என்னுடைய அப்பாவோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகும். என்னுடைய அப்பாவுடைய டிஎன்ஏவும் என்னுடைய தாத்தாவோட டிஎன்ஏவும் 65% மேட்ச் ஆகும். என்னுடைய தாத்தாவோட டிஎன்ஏவும் என்னுடைய பாட்டனுடைய டிஎன்ஏவும் 55% மேட்ச் ஆகும். என்னுடைய பாட்டனுக்கும் பூட்டனுக்கும் உள்ள டிஎன்ஏ 45% மேட்ச் ஆகும். பாட்டனுக்கும் ஒட்டனுக்கும் உள்ள டிஎன்ஏ ஒரு 35% மேட்ச் ஆகும். ஒட்டனுக்கும் சேயோனுக்கும் உள்ள டிஎன்ஏ ஒரு 25% மேட்ச் ஆகும். சேயோனுக்கும் பரனுக்கும் உள்ள டிஎன்ஏ 10% மேட்ச் ஆகும். அப்போ அந்த 10%க்கு மேலே நம்மளால் அந்த டிஎன்ஏவை டீகோட் பண்ணணும், டீகோட் மேட்ச் ஆகாது. அப்போ 7 தலைமுறை வரைக்கும் நம்மளுடைய டிஎன்ஏ மூலிமா நம்மளுடைய உயிரானது கடந்து நமக்கு உயிராக உண்டாயிருக்கு. அப்போது நம்மளுடைய உயிரை உற்பத்தி பண்ணது யார்? ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிரை உற்பத்தி பண்ணுறது யாருன்னா அப்பா தான். அப்பாவினுடைய விந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, உயிரணு, அங்கே உயிர் சுக்கிலத்தில் உயிர் உற்பத்தி ஆகி அந்த உயிர் அப்படியே மனிதனாக வர்றதில்ல, தாயினுடைய கர்ப்பத்தில் திருமணமான பிறகு கணவன் மனைவிக்கு நடக்கக்கூடிய அந்த இன்டர்கோர்ஸ் மூலிமா இந்த உயிரானது தாயினுடைய கர்ப்பப்பைக்கு போயிட்டு கர்ப்பப்பைக்குள்ளே குழந்தை வளர ஆரம்பிக்குது. அப்போ இந்த தத்துவம் என்ன சொல்ல, தந்தையின் வித்து தாயின் சத்து கொண்டு கருவில் வளர்க்கப்படுகிறது குழந்தை. இப்போ ஒரு உயிர் உற்பத்தி ஆகிறது எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னா 12 வருஷம் ஆகும். ஒரு பிறந்த குழந்தைக்கு ஆணாக இருந்தால் உடனே விந்து உற்பத்தி ஆகிடாது. 12 வருஷத்துக்கு மேலே தான் அந்த உடல் தன்னுடைய சாப்பிட்ட எல்லா உணவு மூலிமா வந்த சத்து அசத்துக்களை கொண்டு நம்மளுடைய உடலில் உயிர் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம உடம்புல சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிடக்கூடிய உணவில் 5 விதமான அசத்து இருக்குது. எச்சில், விந்து, வியர்வை, மலம், ஜலம். இப்படி தினசரி நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை இந்த கழிவுகளாக இந்த உடல் பிரிக்க அது 5வது கழிவாக இருக்கக்கூடிய அந்த விந்து உற்பத்தி ஆகி ஒரு உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு 12 வருஷம் கழிச்சு தான் வருது. அப்போ தான் அந்த ஆண்மகன் வயசுக்கு வந்துட்டான்னு சொல்கிறோம். எப்படி ஒரு பெண் மாதவிடாய் நடந்தால் வயசுக்கு வந்துட்டான்னு சொல்கிறோமோ, அதே போல் ஒரு ஆண் உடலில் 12 வருஷம் ஒரு உயிர் உற்பத்தி ஆகிறதுக்கும் 12 வருஷம் ஒரு கருமுட்டை உற்பத்தி ஆகிறதுக்கும் இயற்கையாக மனித சரீரம் எடுத்துக்கக்கூடிய காலகட்டம். அப்போ ஒரு தந்தையினுடைய வித்திலிருந்து ஒரு உயிர் உற்பத்தி ஆகி அது தாயினுடைய கர்ப்பப்பைக்கு போன பிறகு தாயினுடைய கர்ப்பப்பையில் 10 மாதம் இந்த உடலை நம்ம வளர்க்குறோம். அப்போ இந்த உடல் ஒரு 10 மாதம் முழுமையாக வளர்ந்து முடிந்த பிறகு குழந்தை பிறக்கிறதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய உச்சி கூடும். பிறந்த குழந்தையோட உச்சியை போய் தொட்டு பார்த்தீங்கன்னா உச்சி அன்றைக்கி தான் கூடியிருக்கும். உச்சி கூடின பிறகு தான் குழந்தை பிறக்கும். அப்போ அந்த உச்சி எப்போ கூடும் அப்படின்னா அந்த மனிதனுக்கு சுய நினைவு உண்டான பிறகு தான் அந்த குழந்தையோட உச்சி மூடப்படும். உச்சி மூடின உடனே அந்த உச்சியில் இருக்கக்கூடிய இந்த சுய நினைவுக்கு காற்று போகணும். ஆனால் தொப்புள் கொடி வழியாக சுவாசம் பண்ணி காற்றை எடுத்து வளர்ந்த அந்த குழந்தை சுய நினைவுக்கு காற்று தேவைப்படுதுன்ன உடனே அந்த தொப்புள் கொடியாக போகிற உணவு அந்த காற்று உச்சிக்கு போகாது. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா பனிக்கூடத்தை உடச்சிக்கிட்டு இந்த பூமியில் பறக்கும்.
அப்போ உச்சியில் அந்த நினைவு உண்டான பிறகு தான், உச்சி கூடின பிறகு தான் குழந்தை பிறக்க தயாராகுது. குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், தொப்புள் கொடியை கட் பண்ணி குழந்தைய தனியாக பிரிச்சிடும், தாயும் சேயும் தனியாக பிரிச்சிடும். அப்போது தாய் கிட்டேருந்து குழந்தை பிரிகிறது எப்போன்னா நினைவு உற்பத்தியான பிறகு. தந்தைக்கிட்ட உயிர் உற்பத்தியான பிறகு தந்தைக்கிட்டேருந்து உயிர் தாய்கிட்ட வந்துடுச்சு. தாய்கிட்ட முழுமையாக உடல் உற்பத்தியான பிறகு நினைவு உற்பத்தி ஆகுது. நினைவு உண்டான உடனே தாய் வயிற்றுலேருந்து குழந்தை வெளியில் வந்துடுது. வெளியில் வந்த பிறகு உச்சியில் இருக்கக்கூடிய அந்த நினைவை வச்சுக்கிட்டு இந்த குழந்தை சுயமாக சுவாசம் எடுக்க ஆரம்பிக்குது. சுவாசம் எடுக்கும் பொழுது குழந்தை முழுதில் அழ ஆரம்பிக்கும். அந்த அழுது உடனே குழந்தை சுயமாக சுவாசம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு, இந்த குழந்தை உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய குளிப்பாட்டி குழந்தைய வளர்க்க நம்ம ஆரம்பிக்கிறோம், தாய்ப்பால் கொடுத்து. அப்போது ஒரு குழந்தை பிறந்து அது அழ ஆரம்பித்து சுவாசம் எடுக்க ஆரம்பித்த பிறகு இந்த உடலில் 3 பொருள் இருக்குது. அப்பா கொடுத்த உயிர், அம்மா கொடுத்த உடல், இந்த உலகத்திலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நினைவு. இது 3 சேர்ந்த ஒரு முழு பொருளாகத்தான் ஒரு மனிதன் இருக்கிறான். அப்போ இதை இந்த தத்துவம் வந்து நம்மளுக்கு விளக்குது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குது? பரம்பரை அறிவுன்னு ஒன்று இருக்குது, இந்த உடல்னு ஒன்று இருக்குது. இந்த உடல் மூலிமா கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் அனுபவம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு என்ன வயசு இருக்கும்? எனக்கு 30 வயசு. இப்போது 30 இயரில் நீங்கள் உங்களுடைய அனுபவம் எடுத்துட்டிங்கன்னா 5 வயது வரைக்கும் உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது நம்மளுக்கு சரியான ஞாபகம் இருக்காது. அப்போ அந்த 5 வயது வரைக்கும் நமக்கு என்ன வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணால் ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அது என்னன்னு கேள்வி கேட்குறது, காதால் கேட்குற வார்த்தைக்கு என்னன்னு பொருள் கேட்குறது, பேச தெரியாத வார்த்தைகளை பேச பழகிறது, நல்லா சரியாக நடக்கிறது, ஓடுறது, இதெல்லாம் இந்த பாடி வந்து தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சு ஒரு கம்ப்ளீட் மேன் ஆனதுக்கு பிறகு தான் நம்மளுடைய மனமானது உற்பத்தியாகி இந்த புலன்கள் மூலிமா வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை சேகரிக்கக்கூடிய ஒரு கருவியாக நம்மளுடைய மூளை செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ 5 வயதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, பழகியிருப்பீங்க, தொட்டு உணர்ந்திருப்பீங்க. இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா அனுபவம் தான். இந்த அனுபவம் எங்கே இருக்கும்னா உங்களோட மூளையில் போய் நியூரான்களில் பதிவாயிருக்கும். அப்போது ஒரு பக்கம் மூளைகளில் வந்து பார்த்திங்கன்னா புலன்கள் மூலயமா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் பதிவாயிருக்கும். ஒரு பக்கம் மூளைகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பரம்பரை அறிவு இருக்குல்ல. இப்போ என்னுடைய பரம்பரை அறிவுங்கிறது நான் அனுபவிச்சது கிடையாது. என்னுடைய அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன், ஒட்டன், சேயோன், பரன் 7 பரம்பரையாக இந்த பூமியில் என்னெல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களோ, மனிதர்களாக வாழ்ந்த காலத்தில் அதெல்லாம் தான் நமக்குள்ள இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ஞானியாக இருந்திருக்கலாம் ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்னுடைய சேயோன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து புலம்பெயர்ந்து ஒரு ஈராக்கில் போயிட்டு ஏதோ ஒரு பொற்கொள்ளனாக இருந்திருக்கலாம். அங்கேருந்து என்னுடைய பூட்டன் வந்து புலம்பெயர்ந்து அப்படியே ஒரு சிங்கப்பூருக்கு போயிட்டு சிங்கப்பூரில் போய் ஒரு மருத்துவராக வாழ்ந்துருந்துருக்கலாம். என்னுடைய பாட்டன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து புலம்பெயர்ந்து அப்படியே டெல்லிக்கோ இல்லை நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயியாக வாழ்ந்துருக்கலாம். அங்கேருந்து புலம்பெயர்ந்து என்னுடைய பாட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா அந்த பக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரசியல்வாதியாவோ ஒரு தலைவராகவோ இருந்திருக்கலாம். அங்கேருந்து புலம்பெயர்ந்து என்னுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு என்ஜினியராகவோ இல்லை ஒரு கட்டிடக்கலை நிபுணராகவோ இருந்திருக்கலாம். இப்போ அவருக்கு நான் மகனாக நான் பிறந்திருக்கிறேன். அப்போ என்னுடைய டிஎன்ஏவில் என்னென்ன அறிவு இருக்கும்னா அந்த மருத்துவருடைய அறிவு 10% இருக்கும், அந்த பொற்கொள்ளனோட அறிவு ஒரு 25% இருக்கும், இந்த அரசியல்வாதியோட அறிவு எனக்கு ஒரு 40% இருக்கும், இந்த விவசாயியோட அறிவு எனக்கு ஒரு 35% இருக்கும். இந்த ஒவ்வொரு பாட்டன் பூட்டனுடைய அவங்களுடைய அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே நம்மளுக்கு ரீகால் ஆகும். ஸோ இது எதுவுமே நாம் போய் இந்த உலகத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது கிடையாது. அது அதுவாகவே உள்ள இன்பில்ட்டாக டிஎன்ஏக்குள்ளே இருக்கும். இப்போ அதை நாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சிந்தனை அப்படின்னு ஒன்று வேணும். இப்போ எப்படி ஒரு பொருளை தொட்டால் தான் நம்மளுக்கு அனுபவம் கிடைக்குமோ அதை வந்து எண்ணங்கள் மூலயமா நம்மளால் என்ன பண்ண ரீகால் பண்ணிக்க முடியும். நேற்று என்ன நடந்தது, நேற்று நம்ம என்ன சாப்பிட்டோம், நேற்று யாரை போய் பேசணும்னா இந்த 5 புலன்களால் உள்ள விஷயங்களெல்லாம் எண்ணங்கள் மூலயமா நம்மளால் திரும்பவும் நம்ம ஓட்டி பார்க்க முடியும். ஆனால் இந்த டிஎன்ஏ மூலயமா பதிவாயிருக்குல்ல, இதை வந்து எண்ணங்கள் மூலயமா பண்ண முடியாது, சிந்தனைகள் மூலயமா தான் அதெல்லாம் நம்ம சிந்தனைக்கும் சிந்தனைக்கும் என்னென்ன எண்ணங்கள்ங்கிறது புலன்கள் மூலயமா வந்தக்கூடிய பதிவுகளை எடுக்கிறதுக்கு எண்ணங்கள். அது எப்போவுமே நீ உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உனக்கு அது ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும், தானாகவே அது உனக்கு வரும். அதே போல் நீ நினச்சி பார்த்தாலும் உனக்கு எண்ணங்கள் தான் வரும். ஆனால் சிந்தனைங்கிறது மன ஓட்டங்களை தள்ளிட்டு நம்மளுடைய அனுபவம் புலன்கள் மூலிமா எடுத்துக்கிட்ட விஷயங்களை விட்டுட்டு தனியாக உட்காந்து எல்லாத்தையும் நம்ம என்னவா இருப்போம், நான் யார், என் தாத்தா யார், என் அப்பா யார், என் பாட்டை யார்,
நான் எதுக்கு இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கிறேன், ஏன் நான் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன், நான் ஏன் இந்த ஊரில் வந்து பிறக்கணும், நான் ஏன் ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருக்கக்கூடாது, நான் ஏன் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய நாட்டில் பிறந்திருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு மனிதன் சிந்திக்கும் பொழுது அவனுடைய டிஎன்ஏ வந்து துளிர்விட ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய மெமரி வந்து ரீகால் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே 2 விதமான மெமரி போர்ஷன் இருக்குது. ஒன்று புலன்கள் மூலிமா எடுத்துக்கக்கூடிய அனுபவ அறிவு, இன்னொன்று டிஎன்ஏ மூலிமா வந்திருக்கக்கூடிய பரம்பரை அறிவு. இந்த 2 அறிவையும் எப்படி மனிதன் எடுத்துக்கணும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தணுங்கிறது தான் ஒரு மனிதனுடைய யதார்த்தமான செயல்பாடு. இதில் இப்போ தான் நான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த சப்ஜெக்ட் வரேன். ஏன் புலன்கள் மூலிமா வந்த அனுபவத்தை மட்டும் வச்சு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறான்னா அவனை நான் சோம்பேறின்னு சொல்லுவேன். ஏன்னா அவன் சிந்திக்காத மனிதன். சிந்திக்காதவன் சோம்பேறி. தன்னுடைய அனுபவத்தை வச்சு மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில், அதனால தான் தன்னுடைய கழிவுகளை வச்சு அதையே அலங்காரமாக பேசிக்கிட்டு அதையே தன்னை எடுத்து பூசிக்கிறத அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சோம்பேறிங்கிறத டீகோட் பண்ணதுக்கு காரணம், ஒரு அனுபவசாலியை நான் சோம்பேறின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு மட்டும் தான் அவன் பேசுவான். ஆனால் அறிவாளி என்ன பண்ணுவான்னா சிந்திப்பான். இல்ல, அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து புரிய வைக்க வேண்டியது எங்களோட கடமை. அதுல அனுபவசாலியில வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதுல வந்து பாசிட்டிவாவோ சொல்லலாம், நெகட்டிவாவோ சொல்லலாம். அது வந்து ஒரு சோம்பேறின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அவனோட லைஃப்க்கு அவன் எடுக்கிற சொல்யூஷன் எல்லாமே ஷூட் ஆகும். ம். ஏன்னா அவன் அந்த சிறந்த அனுபவசாலியா மாறி இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு தெரியும், இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கான சொல்யூஷனுக்கு யாரையும் நாட தேவையில்லை. தனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவங்க வந்துட்டு தனக்குள்ள எல்லா சொல்யூஷனுமே எடுக்க முடியும். குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி பண பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு வந்துட்டு வேற என்ன சிக்கல் வந்தாலும் அது எல்லாமே சொல்யூஷன் இவங்க எடுத்துக்க முடியும். ஆனா இன்னொரு லைஃப்க்கு வந்துட்டு அது சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டா அது முடியாது. ஓஹோ. ஸோ இவங்கள தான் நம்ம சோம்பேறிகள். ஏதோ ஒரு சில வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு ப்ராசஸ் ஆகும். எஸ் தனக்கு தான் ஆ? உதவும். எஸ் இது வந்து செல்ஃபிஷ். இன்னொருத்தருக்கா இருக்கும். செல்ஃபிஷ் அப்படிங்கிறத விட அது நமக்கு மட்டும் தான் பயன்படும், இன்னொருத்தருக்கு தன்னுடைய அனுபவங்கள் பயன்படாது. பயன்படாது. ஆனால் அதை எல்லாருக்கும் விட்டு போய் திணிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு ஒரு பைக் ரேஸ் ஓட்டுறவரா இருப்பாரு. அந்த பைக் ரேஸ் ஓட்டுறவருக்கு உழ போறோம்னு தெரியும். ஆனா உழுந்தா அதுல வந்து அடிப்படாம எப்படி வந்துட்டு நம்ம விழதான் போறோம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அவருக்கு மட்டும் தான் தெரியும், அதை வந்துட்டு எப்படி நம்ம வந்து சுருண்டு உழுந்தோம் அப்படின்னா அடிப்படாம நம்ம தப்பிக்க முடியும். அந்த ட்ரிக்ஸ் வந்து அவருக்கு தெரியும். ஆனா இன்னொருத்தனுக்கு அதை வந்துட்டு அவர் சொல்லிக் கொடுக்க முடியாது. விழும்பொழுது இப்படி விழுந்தோம்னா நம்ம தற்காத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை, இப்போ இது எனக்கு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இது ஓரளவுக்கு இது வந்து ஒரு மாற்று கருத்தாவும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் சொன்ன உதாரணத்தையே நான் இந்த இடத்துல ஒரு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவர் கீழே விழுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த இடத்துல இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து அவர் கீழே வர்றவங்க அடுத்து அவருடைய ஜூனியர்ஸாக இருந்தாலும் சரி, அவர் புதுசாக அந்த துறைக்குள்ளே வர்றவங்களா இருந்தாலும் சொல்லி அவர் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டும் இருக்காங்க. இல்லை அப்படி சொல்லலாம். அந்த அனுபவம் வந்து அவரால் 100% பயன்படுத்த முடியும். ஆனால் அதையே வந்து ஒரு அறிவாக நம்ம வந்து அதுக்கு உண்டான நாம அதை சேஃப்டி ஒரு கதையாக தான் கேட்க முடியும் அப்படிங்கிறீங்களா? அவர் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் உணர்ந்த விஷயங்களை நாங்கள் கேட்டுக்கலாமே தவிர, ஆனால் என் லைஃப்பில் உணர அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அறிவாக மாறணும். அனுபவமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது எப்படி மாறுறது? அறிவு. அப்போ தான் உட்படுத்தப்படணும். உட்படுத்தப்பட்டு அவன் எந்த ஆங்கிள் விழுந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற அளவுக்கு சிந்திக்க நாம டெஸ்ட் பண்ணணும். நம்ம அப்போ தான் வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாம் அப்ப வந்து இதுக்கு என்ன பேரு? இதுக்கு தான் வந்து அறிவாளி. அந்த இப்போ அனுபவசாலின்னு சொல்கிறோம். அனுபவசாலி தெரியுதுன்னா அது ஒரு வகையில நல்லதுதான். ஆனா அதை இன்னொருத்தருக்கு கடத்த முடியலங்கிறது அது ஒரு வகையில வந்து டிராபேக் தான். அதை தான் நம்ம வந்து சோம்பேறின்னு நம்ம சொல்றோம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேன், நான் சொன்னேனே நீ கேட்டியா அப்படின்னாங்க. நீ சொன்ன நான் கேட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் அதை பயன்படுத்த முடியல. அப்போ அதுக்கு என்ன வழி? அப்போது நம்ம அந்த இடத்துல அதை பற்றி சிந்திக்கணும். அப்போ நமக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அதை அனுபவங்கிற ஃபார்மில் இருந்து அறிவுங்கிற ஃபார்முக்கு அதை கன்வெர்ட் பண்ணணும், கடத்தணும். அடுத்த நிலைக்கு பரிணாமம் அடைய வைக்கணும் அந்த விஷயத்தை, அந்த அனுபவத்தை. இப்பதான் முதல் 6 கூறுலேருந்து அந்த 6 அறிவு முதல் 6 கூறுலேருந்து அடுத்த 6 கூறுக்கு டிராவல் ஆகுது. ஆமாம். ஏன்னா நான் சொன்னேன் 6 அறிவு 18 கூறு, அதுதான் மனிதனுடைய கம்ப்ளீட் ப்ராசஸ். இந்த 6 அறிவில் உடலுக்குண்டான 6 அறிவு இந்த புலன்கள் மூலிமா வந்த தகவல்களை வைத்து ஒரு அனுபவத்தை உண்டு பண்ணிக்கிறது. இந்த அனுபவத்தை வச்சு மட்டும் ஒரு மனிதன் கம்ப்ளீட் மேனாக வாழ்ந்துட முடியாது. இந்த அனுபவத்தை வச்சு அறிவுங்கிற அடுத்த நிலைக்கு நம்ம போகணும். அப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா, பரம்பரை உயிர் மூலிமா வந்த அறிவு இருக்கு இல்லையா, அதை இந்த அனுபவத்தோட கலக்கணும். இது ரெண்டுத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணும் பொழுது தான் அடுத்த 12 கூறுகளை நோக்கி மனிதன் பரிணாமம் அடைவான். அப்போது 6 அறிவிலிருந்து அடுத்த 12 கூறுக்கு போகும் பொழுது நாம் அறிவு நம்ம கூட வந்துடும். அப்போ சிந்தனை, மனம், எண்ணங்களை தாண்டி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு அதிகரிக்கும். அப்போ அறிவாளியாக அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான்.
முழு அறிவாளியாக வரும்பொழுது அதை எழுத்துப்பூர்வமாகவும் அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இது எல்லா மனிதராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களா ஒரு ஒரு நிலைக்கு பக்குவப்படுத்துறது. சொல்லணும்னா இப்ப என்ன நான் பாத்துக்கணும் அப்படின்னா எனக்கு என் வீடு போதும், அங்க இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் போதும். ஆனா இன்னொருத்தரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு வரும்போது அவருக்கும் நோய் தொற்று இல்லாம நோய் வந்தாலும் பாதுகாக்கணும்னா அப்போ வந்து மருத்துவரோட உதவி தேவைப்படுது. அப்பதான் மனிதனுக்கு வந்துட்டு அறிவு நிலை அப்படிங்கிறது பரிணமிக்குது. இப்போ எனக்கு ஒரு காய்ச்சல் அப்படின்னா நான் வந்து ஒரு சுக்கு மிளகு திப்பிலியை வந்து போட்டு இடித்து அதை ஒரு ரசமாக வச்சு நான் சாப்பிட்டு எனக்கு சரியாயிடும். ஆனால் எனக்கு சரியாயிடுச்சு, இன்னொருத்தருக்கு காய்ச்சல் வரும்பொழுது உனக்கு காய்ச்சல் வந்தால் சுக்கு மிளகு திப்பிலி போட்டு காய்ச்சி குடின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு 100% அவருக்கு சரியாயும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிரூபிக்கணும். ஒருத்தருக்கு சொல்லலாம், நம்ம குடும்பத்தில் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்லை மனைவிக்கோ மக்களுக்கோ சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இதை நீ உலகம் முழுக்க காய்ச்சல் வந்துடுச்சுன்னா சுக்கு மிளகு திப்பிலியை போட்டு நீங்கள் காய்ச்சி ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா சரியாயிடும்னு சொன்னால் இது ஒரு அனுபவம் தான். அதுக்கு இன்னும் ஆதாரம் என்ன, நான் எப்படி நீ சொல்கிறத நம்புறது, எப்படி நான் ஏற்றுக்கிறதுன்னு வரும்போது அந்த ஆராய்ச்சிக்கு அந்த விஷயம் உட்படுத்தப்படும். அப்போது அறிவியல் பூர்வமாக இந்த பொருள் இந்த கிளைமேட்டில் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஓகே, இது தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க எல்லா கிளைமேட்லேயும் எல்லா விதமான உடல் கட்டமைப்பும் உள்ளவங்களுக்கு இது பொருந்துமானா அதுக்கு தகுந்தாற் போல் லெபார்ட்டரியில் அதை ஆய்வுப்படுத்தி இது அங்கீகரிக்கப்பட்டு இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டாதான் அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி தான் மருத்துவம் உண்டானது. அப்போ தனக்குன்னு வரும்பொழுது அது ஒரு உணவு முறையிலேயே தன்னை சரிப்படுத்திக்கலாம் இருந்தது. அடுத்து அது வந்து இன்னொருத்தருக்கு கடத்தும் போது அது மருத்துவ முறையாக மாறுது. அந்த மருத்துவ முறைக்கு வந்து நிரூபிக்கப்பட்டதாக இருக்கும். இது எல்லாராலும் உட்கொண்டா இது வியாதி சரியாகும்னா தான் அது மருந்துன்னு மாறும். அது வரைக்கும் அது ஆரோக்கியமாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ ஆரோக்கியங்கிறது அனுபவம் சார்ந்தது, மருத்துவம் அப்படிங்கிறது அறிவு சார்ந்தது. ஸோ இப்போ இந்த 2வது ஃபார்முக்கு மனிதன் போகிறான். இந்த 2வது ஃபார்மில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையுமே நம்ம 6 அறிவுலேயும் நமக்கு துறைகள் சார்ந்த வளர்ச்சியில் நம்ம அறிவு நிலைக்கு இன்றைக்கி 12 கூறுகள் வரைக்கும் நம்ம இன்றைக்கி எட்டியிருக்கோம். ஆனால் இந்த 12 கூறு எட்டியிருக்கக்கூடிய அறிவாளிகளை நாங்கள் என்னவா பார்க்குறோம் அப்படின்னா முட்டாள்களாக பார்க்குறோம். ஏன் முட்டாள்களாக பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி நீ வந்து அனுபவத்தை அறிவுங்கிற ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்து உலக அளவில் எல்லாருக்கும் உண்டான தீர்வுகளை வழங்க நீ நினச்சியோ, இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் பயன்படணும் அப்படின்னா அடுத்து ஒரு கூறு இருக்குல்ல, மனிதனுக்கு சுயமாக நினைவுன்னு ஒன்று இருக்குல்ல. எப்படி தத்துவத்தின் அடிப்படையில் தந்தையினுடைய வித்து தாயினுடைய சத்துன்னு 2 பொருள் இல்லாமல் 3ஆவதாக ஒரு பொருள் உலக மக்கள் அனைவருக்கும் உச்சியில் ஏற்றப்படுகிறது தீபம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தீபம் ஏற்றப்பட்ட பிறகு தான் உச்சி கூடப்பட்டு மனிதன் பிறந்திருக்கிறான். அதுதான் சுய நினைவு. அப்போ சுய நினைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா மனிதருக்குள்ளேயும் இருக்குது. அந்த சுய நினைவுக்கு தகுந்த ஃபார்மில் இந்த விஷயங்கள் முன்னேறணும், பரிணாமம் அடையணும். அப்போ தான் இந்த உலகத்தில் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா கண்டுபிடிப்புகளும் எல்லாருடைய அனுபவமும் எல்லா மனிதனுடைய பயன்பாடுகளுக்கு போய் சேரும். இன்றைக்கி எல்லாராலும் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கப்படணும் அப்படின்னா மனித இனம் புத்தி அப்படிங்கிற பரிணாமத்திற்கு போகணும், அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். இந்த புத்தி எங்கேருந்து இன்ட்யூட் பண்ணப்படுது அப்படின்னா சுய நினைவுல இருந்து தான் இன்ட்யூட் பண்ணப்படுது. அங்க அனுபவம் அறிவுங்கிறது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சப்போர்ட் கேரக்டர் தான். ஆனா புத்திங்கிறது வந்து இதெல்லாம் வந்துட்டு லிசன் பண்ணாலும் புத்தி தனியா செயல்படக்கூடியது. இப்போ உதாரணம் நினைவுல இருந்து வந்துட்டு அது இன்ட்யூட் பண்ணப்பட்டு அங்கிருந்து தான் புத்தி செயல்படுது. அடுத்து நம்ம வந்துட்டு போகக்கூடிய பாதங்கிறது இப்போ இதை வந்து நம்ம 18 கூறுன்னு சொன்னோம். 6 அறிவு 18 கூறு. இப்போ கிட்டத்தட்ட உலகம் முழுக்க நாம வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள செயல்படுறது இல்லாம இன்னொருத்தருக்கு சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு எல்லா துறைகளும் இங்க வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஏறக்குறைய 12 கூறுகளை நம்ம அடைஞ்சிட்டோம். அப்ப இந்த 12 கூறுல இருந்து இப்ப அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 18 கூரை நோக்கி நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது 3வது கட்ட பரிணாமத்திற்கு உலகம் முழுக்க மனித இனம் தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இது ஒரு நாள் 2 நாள் நடக்கக்கூடிய மாற்றம் கிடையாது. இது வந்து 2000 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாற்றம் நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய வரலாறுகளை வந்து பார்த்திங்கன்னா கிமு கிபின்னு பிரிச்சிருப்போம். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2000க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் இந்த உடல் சார்ந்த அனுபவங்களை வைத்து தான் பரிணாமம் அடைஞ்சு வந்தோம். அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு அனுபவங்களை தாண்டி அறிவியல் ரீதியான ஆராய்ச்சிகளுக்கும் அறிவியல் பூர்வமான நிரூபிக்கப்படக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு மனிதன் வந்து பக்குவப்பட ஆரம்பித்தான். அப்போ அந்த பரிணாமம்னு பார்த்தீங்கன்னா 2000க்கு பிறகு. நீங்கள் அதனால் கூட நீங்கள் வழிபாடு முறைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா 2000க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடுகள் இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவங்களை, காடுகளை, மலைகளை, சூரியனை, மரம், செடி, கொடிகளெல்லாம் இயற்கைகளெல்லாம் நம்ம வழிபாடுகள் பண்ண ஆரம்பிப்பாங்க. வழிபாடுகள் செய்தது ஒரு 4000 வருஷத்துல முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்த 2000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுத்து வடிவில் மனிதர்களுக்கு வந்து தத்துவங்களை புரிய வைக்க ஆரம்பிச்சாங்க. அறநெறிமுறைகள்
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2000 வருஷத்தில் வந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் ரீதியாக இருக்கும். ஒரு மனிதன் வந்து பக்தி இலக்கியத்தில் இருந்து இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களுக்கு நம்ம முன்னேற ஆரம்பிச்சோம். வெறுமனே ஒருத்தரை போய் நம்பாமல், ஒருத்தரை நம்பி அவங்க பின்னாடி போகாமல், இது நல்லதா கெட்டதாங்கிற ஆராய்ச்சி பண்ணி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு மனிதன் பரிணாமம் அடைஞ்சு கடந்த 2000 வருஷமாக நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாகவும் ஆராய்ச்சிகள் மூலமாகவும் மனிதன் தன்னை பக்குவப்படுத்தி பரிணாமம் அடைந்து வந்திருக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு டிவோஷனலா பகவத்கீதை சொல்லலாம், குரான் சொல்லலாம், பைபிள் சொல்லலாம். நம்ம நாட்டுக்கு நாம் எல்லாம் ஒன்றா ஏற்றுக்கிட்ட இந்த ஒன்றிணைந்த இந்தியாவில் நம்ம பின்பற்றக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் வரைக்கும் அது முற்று பெற்றுச்சு. ஸோ எழுத்து வடிவில் நம்ம மாற்றிக்கிட்டோம். அதை வந்துட்டு நாம் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த அரசமைப்பு சட்டம் தான் இன்னைக்கு எல்லாரையும் ஆடுது. இப்போ நம்ம நாடு வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னா இங்கே யாரும் எந்த மதத்தையும் சார்ந்து வாழணுங்கிற அவசியம், எந்த மதத்தையும் சார்ந்து வாழாமல் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டு. இப்போ உதாரணத்துக்கு எல்லாரும் அந்தந்த மதத்தை பின்பற்றுறதுக்கு என்ன அப்படின்னா, இந்த மதத்தினுடைய வழிமுறைகளை, இந்த கொள்கைகளை பின்பற்றினா அந்த மதத்தின் மூலமாக நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னு வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து உங்களுக்கு எல்லாருக்குமான எல்லா விதமான பாதுகாப்பையும் இந்த அரசியல் அமைப்பின் மூலயமா உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இது நீங்கள் தனித்தனி மதமாக பின்பற்றக்கூடிய எல்லா கொள்கைகளுக்கும் எல்லா உணர்வுபூர்வமான விஷயங்களுக்கும் மதிப்பளித்து உங்களுடைய அடிப்படை உரிமைகளையும் உங்களுடைய கொள்கைகளையும் உங்களுடைய வழிபாடு எல்லா சுதந்திரத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசமைப்பு உருவாக்கியிருக்கிறோன்னு வரும்போது இந்த மதச்சார்பற்ற நிலைக்கு இந்த மனித இனம் பரிணாமத்திலோடு நோக்கி முன்னேறுவதை நம்முடைய அரசியலமைப்பு உணர்த்துது. நீங்கள் உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நாடுகளும் மதம் ரீதியாக மார்க்கம் ரீதியாகலாம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம நாடு ஏன் முதல் ஜனநாயக நாடாகவும் இருக்குது, மிகப்பெரிய ஜனநாயக நாடாகவும் இருக்குது, இறைமைத்தன்மை கொண்ட ஒரு அரசியலமைப்பை கொண்ட நாடாகவும் இருக்குது அப்படின்னா, இங்கே எந்த மதத்தை சார்ந்த ஒரு மனிதனும் நம் நாட்டினுடைய அரசமைப்பை புரிந்து கொண்டால் அவனுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கிடைக்குங்கிற அளவுக்கு நம்ம பரிணாமம் அடைஞ்சிடும். அதனால தான் நம்ம நாடு உலக அளவில் அடுத்த பரிணாமத்திற்கு ஒரு முன்னோடியான நாடாக நம்ம திகழ்ந்துட்டுருக்கோம். ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து நம்மளுடைய நாட்டினுடைய இளைஞர்கள் மீது அதிகமான கவனம் ஈர்க்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்களுடைய புரிதல் இருக்கிற வாழ்க்கையோட புரிதல் இது அரசமைப்பை ஒற்றி இருக்கிறதுனால இவங்களுடைய தனித்திறமை வந்து எளிமையாக வெளிப்படுது. அதாவது புத்திசாலிகளாக நம்மளுடைய இளைஞர்கள் இருக்கிறத உலக நாடுகள் ஏற்றுக்கிறாங்க. நிறைய நாட்டினுடைய பெரிய பெரிய நிறுவனங்களில் வந்து இந்தியர்கள் போய் தடம் பதிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படுது. ஏன்னா அறம் ஞானம் கடந்து அவங்க ஒரு புத்திமானாக விளங்கக்கூடிய ஒரு நிலை வந்து உலக அளவில் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போது மனித இனம் 2000 வருடத்துக்கு ஒரு முறை முதல் 2000 வருடம் கிமுல வந்து அறம் சார்ந்த உடல் சார்ந்த அனுபவம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தோம். அடுத்த 2000 வருஷம் எழுத்துப்பூர்வமான சட்டங்களை அடிப்படையாக கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஆராய்ச்சி மூலிமா நிரூபிக்கப்பட்ட அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலிமா அறிவாளிகளாக நம்ம பரிணாமம் அடைஞ்சோம். இப்போ 2000 முடிஞ்சிருச்சு, 2023 வந்துட்டோம். அடுத்த 2000 வருஷத்துக்கு உண்டான 23 வருடத்தை நம்ம கடந்துட்டோம். இந்த 23 வருஷத்தில் நீங்கள் பிறந்த ஒரு குழந்தையை போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2000லேருந்து 2023 வரைக்கும், இப்போ 24 வந்துடுச்சுங்க, 24 வரைக்கும் ஒரு பிறந்த குழந்தையை போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள், என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க அனுபவத்தையும் அறிவையும் கடந்து புத்திசாலி குழந்தைகளாக இருப்பாங்க. என்ன காரணம்னா, இதுதான் இயற்கை, நேச்சுரல் செலக்ஷன் ஒரு தியரி இருக்குது. ஸோ நாம் என்ன தான் விரும்பினாலும், நாம் என்ன தான் சிந்தித்தாலும், இயற்கை நம்மளை எப்படி வழி நடத்துது, எப்படி இந்த காலம் நம்மளை வழி நடத்துதுங்கிற விஷயத்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு இம்மனித இனம் இப்பயே பிறக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல புத்திசாலித்தனமான வாழ்க்கை முறை தான். ஆனால் அதை வந்துட்டு பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். ஏன்னா அது எங்கிருந்து இன்ட்யூட் பண்ணப்படுதுங்கிறது, இவங்க எதை நோக்கி அதை செலுத்துறாங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து தனக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா அது செல்ஃபிஷாக மாறி போயிடும். இல்லை அதை வந்துட்டு ஒரு பேர் புகழ் பணம் இதுக்காகவும் சொல்லலாம். இல்லை இன்னொருத்தர் வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்திட்டாலும் அது தப்பாக போகும். சுயநலம் இல்லாம. ஆமாம், இது இல்லாமல் அந்த புத்தியை வந்துட்டு நம்ம சுய நினைவு கொண்டு நீ என்ன விஷயம் செய்ய இருக்கியோ அந்த உயிரற்ற பொருளுக்கு அந்த புத்தியை பயன்படுத்தினீங்கன்னா அது வெற்றி பெறும்னு நம்ம சொல்கிறோம். அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு மனிதன் அனுபவங்களை கொண்டு மட்டும் வாழக்கூடாது. அனுபவங்களை கொண்டு மட்டும் வாழ்ந்தால் நம்ம சோம்பேறியாக தான் வாழ்வோம். வெறும் அறிவை கொண்டு மட்டும் மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க, புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு, அந்த விஞ்ஞானம் என்ன சொல்லியிருக்கு, இந்த வரலாற்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த இலக்கியம் என்ன சொல்லியிருக்கு, இந்த புராணங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நீ எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களை வச்சு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முடிவெடுக்க ஆரம்பிச்ச அப்படின்னா நீ முட்டாளாக ஆயிடுவ. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு
ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு இதிகாசங்கள்லையோ ஒரு புராணங்கள்லையோ ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு மன்னராட்சி முறை இருந்திருக்கும். அன்றைக்கி அந்த வாழ்க்கை முறை உனக்கு ஒத்து இருக்கும். ஆனால் இன்றைக்கி அரசமைப்பின் கீழே நம்ம ஒரு குடிமக்களை வாழ்கிறோம். இன்றைக்கி அந்த இதிகாசங்கள்லையோ புராணங்கள்லையோ சொல்லப்பட்ட ஒரு உதாரணம் எப்படி உனக்கு பொருந்தும்? அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு நாம் எப்படி வாழணும் அப்படின்னா, இந்த உன்னுடைய அனுபவங்களையும் விட்டுட்டு அறிவையும் விட்டுட்டு புத்திசாலியாக மாறணும். அடாப்ட் ஆகணுங்கிறீங்க. ஆமாம், இந்த காலத்துக்கு தகுந்தாற் போல் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இதை வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்துல நான் கம்பேர் பண்ணுறேன். இப்போது ஒரு கம்பெனியில் ஒரு பையன் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு. அப்போது அவர் வந்துட்டு அந்த என்ன ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரையாரிட்டியில் நான் அப்படிங்கிறத சிந்திக்காமல், அந்த இடத்துல வந்துட்டு அந்த கம்பெனியோடைய சுப்பீரியர் அப்படிங்கிறவங்கள சிந்திக்காமல், அந்த டேபிளோடைய ஒர்க்கை நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சிந்திச்சா அதுக்கு பேர் புத்திசாலித்தனம். ஆனால் இதில் நான் வெளிப்படணும் அப்படின்னு நினச்சாலும் அது தப்பு தான். அதில் வந்து கம்பெனியோடைய சுப்பீரியர் என்ன சொன்னாலும் நான் செஞ்சிடணும் அப்படின்னாலும் அது வந்து தப்பு தான். அப்போ அந்த டேபிளில் என்னுடைய ப்ரொஃபஷனை நான் 100% செயல்படுத்தணும் அப்படின்னா அங்கே புத்திசாலித்தனம் பொதுவாக வெளிப்படும். அதாவது ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உழைப்பது தான் அந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்களுடைய கடமை. ஒரு கடமைங்கிறதுடைய எக்ஸ்ப்ளனேஷனே வந்து ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உழைப்பது. அப்போ ஒரு கம்பெனியில் ஊழியராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கடமைகளும் பொறுப்புகளும் வகுக்கப்பட்டிருக்கும். நான் ஒரு ஊழியராக இருக்கிறேன்னா என் கடமையை செய்து எனக்கு சம்பாதிச்சா போதும், எனக்கு வருமானம் வந்தால் போதும்னு மட்டும் நான் சிந்தித்தேன் அப்படின்னா நான் சுயநலமாக சிந்திக்கிறேன்னு அர்த்தம். இல்லை ஒரு தனக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் எனக்கு ஒரு உத்தரவு போடுறாரு அப்படின்னா அந்த உத்தரவு சட்ட ரீதியாக இருக்கா, அது அந்த கம்பெனியுடைய நோக்கத்திற்கு எதிராக இருக்கா, இல்லை மாற்று கருத்தாக இருக்காங்கிறத பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணாமல் உயரதிகாரி சொல்லிட்டாருங்கிறதுக்காக மட்டும் செஞ்சோம் அப்படின்னாலும் வேண்டாக ஃபாலோ பண்ணுறது. அதான் ஒபே த ரூலுங்கிறத தாண்டி ஒபே த ஆர்டருங்கிற நிலைக்கு கமெண்டுக்கு ஒபே பண்ணுறது, இதுவும் வந்து நிறுவனத்துக்கு எதிரானது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஒரு சுப்பீரியர் சொல்கிறாரு அப்படின்னாலும் சரி, நாம் செய்கிற காரியம்னாலும் சரி, அந்த கம்பெனியினுடைய கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அதை ஒத்து நம்மளுடைய கடமைகளை செய்யும் பொழுது மட்டும்தான் கம்பெனியும் முன்னேறும், நாமளும் முன்னேறுவோம், அந்த உயரதிக்குண்டான மதிப்பும் தானாக கிடைக்கும். இதுக்கு என்ன அடுத்த ஸ்டேஜ் என்ன? இது அடுத்த ஸ்டேஜ் தான் புத்திசாலித்தனம். ஸோ இப்போ அதை தான் நாம் வந்து இப்போ வலியுறுத்துகிறோம். அதனால தான் சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது, முட்டாளாகவும் இருக்கக்கூடாது, தற்குறிகளாக இருங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன் தற்குறி அப்படிங்கிற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்க? ஏன் தற்குறிலேருந்து அந்த ஒரு வார்த்தை நான் ஒரு தற்குறி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இல்லை, ஏன் நான் ஒரு தற்குறின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் நானே உணர்ந்துக்கிறது தான் தற்குறி. இப்போ தற்குறி அப்படின்னா எனக்கு ஒரு உடல் இருக்குது, எனக்கு ஒரு உயிர் இருக்குது, எனக்கு ஒரு நினைவு இருக்குது. இந்த உடலை வச்சு என்னுடைய பரம்பரை டிஎன்ஏவோட அறிவை வச்சு நான் இந்த பூமியில் மனிதனாக பிறந்ததற்குண்டான நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக உழைச்சி என்னுடைய கடமையை செய்து முடித்து கடைத்தேற்றம் அடைவது ஒரு தனி மனிதனுடைய ப்ராசஸ். இந்த மாதிரி இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறோம். எல்லா மனிதர்களுமே அவரவர்களுடைய அனுபவங்களை வைத்து, அவரவர்களுடைய டிஎன்ஏ மூலக்கூறில் இருக்கக்கூடிய அறிவுகளை வைத்து தன்னுடைய பிறவி நோக்கத்தை நிறைவேற்றி கடமையை செய்து கடைத்தேற்றம் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு பரிணாமத்திற்கு மனித இனம் மாறணுங்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் தற்குறியாக மாறணும்னு சொல்கிறோம். இப்போ இதே நம்ம அப்படி விட்டுட்டு நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம், நம்ம அப்பா அம்மா குடும்பம்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்காக வாழணும் அப்படின்னா நம்மளுடைய அனுபவங்களை வச்சு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ அது ஒரு ஒரு எண்ணெயில் போட்ட ஒரு பணியார மாதிரி தான், ஓரளவுக்கு தான் உப்பு, அதுக்கு மேலே அது அந்த பலன் கொடுக்காது. அப்போ அதை தாண்டி வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு வீட்டை தாண்டி, அந்த உடலை தாண்டி உயிர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உயிர் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ இந்த அறிவு ரீதியான நிலைக்கு ஒரு மனிதன் முன்னேறணும். அதற்கு பிறகு புத்திசாலி. அப்போ நீ ட்ராவல் பண்ணி உன்னுடைய இலக்கை அடையிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துரும், உன்னால் கடமையை செய்யவே முடியாது, அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு மரணம் வந்துடும். அப்போது நமக்கும் கொடுக்கப்பட்டக்கூடிய ஒரு ஆயுள், குறைந்தபட்ச ஆயுள், ஒரு மனிதனாக இந்த பூமியில் நம்ம வாழ்கிறது, அந்த காலத்துக்குள்ளே நம்மளுடைய அனுபவங்களையும் நம்மளுடைய அறிவையும் உணர்ந்து நம்மளுடைய புத்திசாலித்தனம் என்ன, அதை இந்த பூமியில் எப்படி கடமையாக செய்து நம்ம கடைத்தேற்றம் அடையணுங்கிற ஒரு பக்குவத்தை நோக்கி மனித இனம் பரிணாமம் அடைஞ்சி வருது. அப்படி நம்ம கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது 2000 வருஷம் அறம் சார்ந்த வாழ்க்கையும் அடுத்த 2000 வருஷம் ஞானம் சார்ந்த வாழ்க்கைக்கு நம்ம பரிணாமம் அடைஞ்சிட்டோம். இப்போ அடுத்து புத்திசாலியாக மனிதர்கள் வாழணும். சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதில் இன்னொரு விஷயம், இந்த தற்குறிக்கு நிறைய ஆதாரங்களும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் வந்துட்டு என்னுடைய தாத்தா பாட்டி அவங்க வந்துட்டு எனக்கு சொத்து எழுதி வைக்கணும் அப்படின்னா செப்பேடுகளை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க.
அப்ப அந்த செப்பேடுகள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குறிய பயன்படுத்தி இப்போ அதை குறிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கையெழுத்தாவும் இருக்கும். இல்ல ஜஸ்ட் ஒரு அடையாளமா ஒரு கோடாவும் இருக்கும். ஒரு புள்ளியாவும் இருக்கும். ஆனா, இந்த ஒருத்தருடைய அந்த தற்குறி அப்படிங்கிற அந்த குறி, இன்னொருத்தருடைய மேட்ச் ஆகாது அப்படிங்கிறது வந்துட்டு இங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓஹோ! ஏன்னா அந்த அந்த காலத்தில் கைரேகையெல்லாம் நீங்கள் செப்பேட்டில் பதிக்க முடியாது. உங்கள் கையில் ஒரு எழுத்தாணியை கொடுத்து அதை ஒரு கோடு போடுனா நீ அந்த மனநிலையில் அப்போ ஒரு கோடு மாதிரி ஒரு கிறுக்குவ. அந்த குறியை வச்சு இது இவரோட செப்பேடுன்னு அடையாளப்படுத்துவாங்க. அப்போ தன்னுடைய குறியை அதில் இடுவதற்கு பேர் தற்குறின்னு அர்த்தம். தற்குறி. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா தற்குறினா முட்டாளு படிக்காதவன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஏன்னா, இது எதுக்காக ஷார்ட்டா நான் வந்துட்டு இத ஆதாரப்படுத்துறேன்னா, நம்ம வந்து தற்குறிய நம்ம ஆராய்ச்சி பண்ணது, நம்ம சுயநினைவு கொண்டு எங்களுடைய அனுபவத்த சொல்றதுங்கிறது ஒண்ணு. பட் இந்த உலகத்துல ஆதாரப்படுத்தவும் பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இத நம்ம இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம எப்படி சொல்றது, நமக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. ஏதாவது இந்த பத்திரப்பதிவுகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பட் தற்குறி அந்த டைம்ல இதுக்கு தற்குறின்னு தான் பேரு. தற்குறின்னு தான் பேர். ஆனால் இதை அந்த தற்குறிங்கிற அந்த சொல்லினுடைய அறம் வந்து இழந்து இன்னைக்கு அது தவறாக பொருள்பட்டப்படுது. ஸோ நான் ஒரு தற்குறியிட்ட பதிவேடு, அந்த பத்திரம் என்னிடம் உள்ளது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்காங்க. அப்ப அவர் தற்குறியிட்டது, இன்னாருக்கு தற்குறியிட்ட பத்திரம், ஒரு ஓலை என்னிடம் உள்ளது. அப்ப அதுக்கு பேர் வந்துட்டு தற்குறி. தற்குறி. ஒரு ஓலையிலையோ செப்பேடுகளோ இருக்கும்போது தற்குறி இட்டோம். அதுக்கப்புறம் அது பேப்பராக வரும்பொழுது கை நாட்டு போட்டோம். அதுக்கப்புறம் எழுத படிக்க தெரிந்த பிறகு கையெழுத்து போட்டோம். இன்னைக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கிறோம். அதே போல் ஐரிஷ் நம்ம வைக்கிறோம், கண் இது வைக்கிறோம். அதே போல் மனிதனுடைய கபாலா கிரந்தம்னு ஒன்று இருக்குது, நம்ம மூளையினுடைய படிம கோடுகள் இருக்குது. அதே போல் மனிதனுடைய வால் எலும்பு இருக்குது, நம்முடைய முதுகு திணறல் வால் எலும்பு. இது எல்லாமே ஒவ்வொரு தனி மனிதனுடைய தனித்துவமான அடையாளங்கள். அதை வைத்து இந்த மனிதன் இன்னாருன்னு கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி ஒரு தனித்துவமான காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது இந்த தற்குறி. தற்குறி. தற்குறிங்கிற ஒரு சொல் வந்து தனித்துவமானவன், தன்னிகரற்றவன், தன்னைத்தானே உணர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு பொருளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறமுள்ள ஒரு சொல் அறமிழந்து இன்னைக்கு தற்குறினா தவறான புரிதலோடு பரப்பப்படுது. இதை ஏன் நாங்கள் மேற்கோள் காட்டுறோம் அப்படின்னா, பிள்ளைங்க வந்துட்டு ஒரு ஃபன்னா பேசுற ஒரு பொருளா மாறி போச்சு, பேசும் பொருளா. இப்போ எங்க வீட்ல கூட பையன் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். மற்றவங்கள வந்துட்டு ஏதாவது சரியா செய்யலைன்னா தற்குறி அதை எடுத்து இல்லை நிறைய அரசியல் தலைவர்கள் கூட ஒருத்தரை தற்குறி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு இந்த அறமிழந்த இந்த சொல்லினுடைய தன்மை புரியாதனால தான். அந்த அளவுக்கு ஒரு புரிதலும் பக்குவம் இல்லாதது தான் ஒருத்தரை மாற்றி தற்குறின்னு சொல்லி விமர்சனமாகவும் குற்றச்சாட்டம் வைக்கிற வார்த்தைங்கிறது அவங்களுடைய அறிவின்மையையும் முட்டாள்தனத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதாக நான் பார்க்குறேனே தவிர தற்குறிங்கிறது மிக தனித்துவமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் ஏன் மேற்கோள் காட்டுறோம் அப்படின்னா, அந்த தற்குறிங்கிற ஒரு சொல் எப்படி அறமிழந்து இன்னைக்கு தவறாக பொருள்படப்படுதோ அப்படி மனிதன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இழந்து இன்னைக்கு வந்து அறமிழந்து வாழ்கிறான். இதுக்கு வந்து அனுபூதி உங்கள் கம்யூனிட்டி இந்த ப்ராசஸை அடையிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மெத்தட்ஸ் என்ன பண்ணுறோம்? நம்ம ஆக்சுவலாக வந்து நாங்கள் இது திடீர்னு வந்து நேற்று வந்து கம்பெனி அனுபூதிங்கிறது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனமாக நாங்கள் வந்து கடந்த ஆண்டு தான் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஒரு இந்திய அரசினுடைய அங்கீகாரம் பெற்று இந்த நிறுவனமாக இன்றைக்கி ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சின்னு இருக்குல்ல, ஸோ இட்ஸ் வெரி அமேசிங். ஸோ நாங்கள் 2011 நாங்கள் திருமணம் ஆகி 2009 திருமணம் ஆகி 2011 எங்களுடைய பையன் இனியன் அப்படிங்கிறவர் வந்து 2011 மே 15 பிறக்கிறாரு. அதிலிருந்து 96வது நாள் ஆகஸ்ட் 18 அன்னைக்கு நாங்கள் வந்து இந்த அனுபூதிங்கிற ஒரு தத்துவத்தை, கணவன் மனைவி சேர்ந்து ஒரு குழந்தை வந்திருக்கு. கணவன்கிறது ஒரு ஆண், மனைவிங்கிறது ஒரு பெண். நமக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு ஆண் பெண் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றெடுத்திருக்கிறோம். இந்த குழந்தைக்கும் நமக்கும் உள்ள ரிலேட்டிவிட்டி என்ன, எதனால் இப்போ இந்த குழந்தை நமக்கு வந்திருக்கு, ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் கடைசி வரைக்கும் வாழ முடியாது, எதுக்கு இந்த பூமியில் இந்த குழந்தைய நம்ம உண்டு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நமக்கு பிறகு நம்ம பேர் சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணும்ல அப்படிங்கிறது. அப்படி தான் நம்ம எல்லோரும் பார்க்குறோம். நமக்கு பின்ன ஒரு வாரிசு வேணுமே அப்படின்னு சொல்லி. வாரிசு எதுக்கு? நாம் யாருங்கிறத அடையாளப்படுத்துறது. அப்போ அடையாளப்படுத்துறது அப்படின்னா ஒரு மனிதன் இந்த பூமியில் என்ன செய்தான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு இவர் வந்து இன்னாருடைய பையன். அப்போ குழந்தை அப்படிங்கிறது உலகத்தில் ஒரு உதாரண பொருளாக தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர, இந்த தத்துவத்தில் நாங்கள் அப்போ தான் என்ன உணர்றோம்னா, தந்தையின் வித்து தாயின் சத்து கொண்டுங்கிறது கணவன் மனைவி, உச்சில் ஏற்றப்படுகிறது தீபம்ங்கிறது குழந்தைய பார்த்தோம்னா,
அந்த புத்திசாலித்தனத்துக்காக நம்ம என்ன செஞ்சோம்? ம். அப்போ நமக்கு கணவன் அப்படிங்கிற ஒரு அறிவுக்கும், மனைவி அப்படிங்கிற ஒரு உடலுக்கும், ஒரு புத்திங்கிற ஒரு நினைவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை, மனிதனுடைய பிறப்பை, மனிதனுடைய கடைத்தேற்றத்தை நம்ம அனாட்டமி பண்ணணும். நிறைய இலக்கிய நூல்கள், நிறைய ஞான நூல்கள் எல்லாம் நாங்கள் புரட்டி நிறைய ஆய்வு பண்ணோம். செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணோம். ஃபஸ்ட் ஒரு 2011 ஆகஸ்ட் 18 2015 பிப்ரவரி 8 ஒரு ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகள் நாங்கள் 2 பேரும் சுயமாகவே எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் அனாட்டமி பண்ணி பார்க்குறோம். எப்படி மனிதனுடைய மனம் இயங்குது, எண்ணங்கள் எப்படி உற்பத்தி ஆகுது, அது வந்து எப்படி அனுபவங்களோடு மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு, அதன் மூலயமா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்து அந்த வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்விகள் எப்படி இருக்குது. அதே போல் ஒரு மனிதன் மனம்ங்கிறத ஒதுக்கிட்டு அறிவாக சிந்தனைகளை கொண்டு சிந்திக்க ஆரம்பித்து அறிவினுடைய கூறுகளை, அந்த பதிவுகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தினசரி பிரச்சனைகளை அணுகணும்னா அதன் மூலிமா வரக்கூடிய தீர்வுகள் எப்படி இருக்குது, அதில் வரக்கூடிய நன்மை தீமைகள் எப்படி இருக்குது. இது ரெண்டுத்தையும் புறந்தள்ளிட்டு, அனுபவத்தையும் அறிவையும் தள்ளிட்டு வெறும் சுய நினைவு இருக்குல்ல, இந்த சுய நினைவு மனமும் சிந்திக்கக்கூடாது, நம்மளுடைய அறிவையும் சிந்திக்கக்கூடாது, விட்டுட்டு சுயமாக ஒரு நினைவு நம்மளுக்கு உண்டாகும். அந்த சுய நினைவின்படி நம்மளுடைய வாழ்க்கையில் முடிவுகளை எடுத்தோம்னா அது நம்மளுக்கு தரக்கூடிய வெற்றி தோல்விகள் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அதை வந்து அடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அப்போ முதல்ல இதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போது எண்ணங்களை எப்படி உருவாகுது, எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்துது, அது அனுபவமாக எப்படி இருக்குது, பரம்பரை அறிவு எப்படி ரீகால் பண்ணுறது, அதை எப்படி சிந்திக்கிறது, அதை எப்படி வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சுய நினைவை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை வச்சு வாழ்க்கையில் எப்படிங்கிறது, இந்த 3 விதமான மனித உடல்கள் இயங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அனுபூதி சமாஜம் அப்படிங்கிற ஒரு பெயரில் 2015 திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் இந்த எங்களுடைய அமைப்பை நாங்கள் துவங்கணும். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கல்லாடம் அப்படிங்கிற ஒரு கல்வியை கற்பிக்கணும். கல்லாடம் அப்படின்னா என்ன? கல்லாடம் அப்படிங்கிற ஒரு இலக்கிய நூல் இருக்குது. இப்போ நம்மளுடைய பழம்பெரும் நூல்களில் இலக்கண நூல் ஒரு நூல் இருக்குது, கல்லாடம் நூல். அந்த நூலை எழுதியவர் வந்து கல்லாடர். அந்த கல்லாடனார் எழுதுனதுனால அந்த நூலுக்கு கல்லாடமா, இல்லை கல்லாடம் எழுதியதுனால அவர் பேர் கல்லாடனாராங்கிறது தெரியாது. ஆனால் அந்த கல்லாடம்ங்கிற ஒரு நூல் நாங்கள் ஏன் அந்த பேரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த நூலுக்கும் எங்களுடைய பேருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்குது. லலாடம் என்கிற அந்த அறிவை பற்றின ஒரு கல்விக்கு கல்லாடம்னு நாங்கள் பேர் வைக்கிறோம். லலாடம் அப்படின்னா என்ன? ஒரு குதிரை வந்து ஒரு பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கணும்னா காலில் வந்து லாடம் அடிப்போம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா மண்ணில் புதையக்கூடாது, வேகமாக ஓடணும், கிரிப்பாக இருக்கணும், அப்போ தான் அதால் வந்து சவாரி பண்ண முடியும். எப்படி ஒரு பந்தயத்தில் ஓடக்கூடிய ஒரு குதிரைக்கு வெற்றி பெறுவதற்கு காலில் லாடம் வேணுமோ, அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு மனிதனுடைய உச்சியிலும் நினைவு என்னும் லாடம் அடிக்கப்பட்டிருக்கு. அந்த லாடத்துக்கு லலாடம்னு பேர். அப்போ அது ரிமூவ் பண்ணணுமா இல்லை அது மெருகேற்றணும்? இல்லை, அந்த லலாடமை நம்ம பயன்படுத்தணும் வாழ்க்கையில். அப்போ அந்த லலாடம்ங்கிற அந்த கருவியை, அந்த அறிவை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தணுங்கிற ஒரு கல்வியை நாங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். எதை வச்சு? எப்படி சார்?